AWS க்ளவுடில் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் PHP அப்பாச்சி சர்வரில் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை ஒன்று நம்ம டெவலப் பண்ணி அதை MySQL RDS டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதே செட்டப்பில் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து PHP MyAdmin அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். PHP MyAdmin அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். இது ஒரு வெப் அப்ளிகேஷன். PHP யூஸ் பண்ணி இந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து MySQL அண்ட் MariaDB இந்த டேட்டாபேஸை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்மளால் வந்து இந்த டேட்டாபேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த PHP MyAdmin டூலை EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி டிப்ளாய் பண்ணி அந்த PHP டூல் MyAdmin டூல் வந்து எப்படி வந்து MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். EC2 இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ் அண்ட் RDS வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இந்த RDS யூஸ் பண்ணி இந்த PHP MyAdmin டூல் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். EC2 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஸ்டெப்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மொபைல் எக்ஸாம் டூலில் வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து CD இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து PHP MyAdmin டூலும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கமாண்டையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து PHP MyAdmin டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதை நம்ம வந்து அன்சிப் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து அன்சிப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். PHP MyAdmin அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த tar.gc ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ PHP MyAdmin டூல் தான் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம், மீனிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம இந்த டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ CD PHP MyAdmin டூலில் நமக்கு ஏற்கனவே ஒரு சாம்பிள் ஃபைல் ஒன்று இருக்கும், config.sample.incc ஃபைல். இதை வந்து நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்து சாம்பிள் அப்படிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். config.inc.php அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நானோ கொடுத்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஹோஸ்ட்டில் தான் நம்ம வந்து RDSோட DNS நேமை நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு RDS நேம் நான் காப்பி பண்ண போகிறேன். ஏற்கனவே RDS க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட என் பாயிண்ட் நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ரைட் கிளிக் பண்ணோன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ Ctrl+S Ctrl+X கொடுத்தாச்சு. ஸோ நம்ம PHP MyAdmin டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், டேட்டாபேஸையும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். PHP MyAdmin டூல் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பப்ளிக் IP அட்ரஸ் / இந்த ஃபோல்டர் வந்து PHP MyAdmin சேம் எக்ஸாக்ட் வேர்டு காப்பி பண்ணி /PHP MyAdmin பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லாகின். ஸோ லாகின் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்ம டேட்டாபேஸை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல் தான் இது. ஸோ அப்போ இது வந்து MySQLோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ MySQL DB க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்தோம்னா அட்மின் கொடுத்தோம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து admin123. ஸோ நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஃபார் டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடும் யூஸிங் திஸ் PHP MyAdmin வெப் அப்ளிகேஷன் வழியாக. ஸோ நம்ம இங்கேருந்து டேட்டாபேஸை நம்மளால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி DB நம்ம இந்த டேட்டாபேஸ் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதில் எம்ப்ளாயீஸ்ன்னு ஒரு 3 டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் யூசர் நம்ம ஒரு UI வழியாக ஒரு PHP பேஜ் வழியாக. ஸோ அதில் வந்து ஜிஸ்மன் SD டெஸ்ட் யூசர் ABCD யூசர் இந்த 3 டேட்டா தான் நம்ம வந்து நம்ம என்டர் பண்ணது. ஸோ இந்த டேட்டாவை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி
நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்.